இன்னைக்கு வீடியோட Xiaomi Watch S3 ஓட அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த வாட்சை நான் பிரிக்கிறது முன்னாடி இந்த வாட்ச் வந்து நான் ஒரு 2 days வந்து ட்ரை பண்ணிட்டேன். ஸோ அதை வச்சு தான் நான் வந்து ரிவ்யூ கொடுக்க போகிறேன். இந்த பாக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நல்லான பாக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இது வந்து Xiaomi பிராண்டோட வாட்சோட ஒரு சின்ன ஒரு அவுட்கம் மாதிரி இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த சைடில் பார்த்தீங்கன்னா சார்ஜிங் இது வந்து பெசல் வந்து மாற்றிக்கலாம் அப்படின்றத பற்றி பேசியிருக்காங்க. பேட்டரி லைஃப் பற்றி பேசியிருக்காங்க. இதில் உள்ள மோட்ஸை பற்றி பேசியிருக்காங்க. அப்புறம் ப்ளூடூத் ஃபோன் கால், டெய்லி ஹார்ட் மானிட்டரிங் சிஸ்டம் பற்றி, ஹார்ட் ரேட்டோட மானிட்டரிங் சிஸ்டம் பற்றி பேசியிருக்காங்க. அப்புறம் GNSS அப்படின்னு வந்து இங்கே போட்டிருக்கு. இந்த GNSS வந்து ஒரு ஜிபிஎஸோட அல்டர்னேட்டிவ். அதுக்கப்புறம் சைட்டை ஃபுல்லாக சீட் பண்ணி தான் கொடுத்துருந்தாங்க. இந்த சைட்டில் பார்த்தீங்கன்னா நார்மலாக ஒரு எலக்ட்ரானிக் ப்ராடக்ட் வாங்கினா எந்த மாதிரி சிம்பிள்ஸ்லாம் இருக்குமோ அதில் ஆல்மோஸ்ட் எல்லா சிம்பிள்ஸுமே இங்கே வந்து இருக்குது. அதுக்கப்புறம் பாக்ஸோட பின்னாடி வந்து இந்த வாட்சை மற்ற டீட்டெயில்ஸ் போட்டிருந்தாங்க. அதோட பவர் கன்சப்ஷன் நிறைய விஷயங்கள் இருக்குது. இது எல்லாமே நீங்கள் கூகுளில் போய்ட்டு இந்த Xiaomi Watch S3 அப்படின்னு தம்பினாலே வந்து வந்துடும். இப்போது இந்த வாட்ச் வந்து நம்ம திறக்கலாம். ஸோ இப்போ வந்து திறந்தோடனே வாட்சோட இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருந்துச்சு. ஸோ இந்த வாட்சை பற்றி நம்ம பார்க்கறது முன்னாடி இந்த வாட்சுக்கு கீழே வந்து மற்ற சார்ஜிங் போர்ட்ஸ் பற்றிலாம் வந்து கொடுத்துருந்தாங்க. இங்கே வந்து Xiaomi Watch S3 ஓட யூசர் மேனுவல் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் இந்த இடத்துல சார்ஜர் வந்து இருக்குது. இந்த சார்ஜர் வந்து இது வந்து ஒயர்லெஸ் சார்ஜரில் இங்கே பார்த்தீங்கன்னா 2 பின் இருக்கும். ஸோ இந்த பின்னை வச்சு தான் நம்ம சார்ஜ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் வந்து இங்கே சார்ஜிங் அதாவது அடாப்டர் வந்து எதுவும் தரல. நம்ம வந்து கேபிள் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. அடாப்டர் வந்து நம்ம சொன்னமாக தான் யூஸ் பண்ணிக்கணும். ஸோ இப்படி தான் வந்து இருக்குது அதோட சார்ஜர். இது ஒரு பக்கம் வந்து இந்த வாட்ச் சார்ஜ் பண்ணுறதும், இன்னொரு பக்கம் வந்து USB இருக்குது. வாய்ஸ் வந்து இந்த பாக்ஸ் வந்து உள்ளுக்கு எல்லாமே வந்து ரொம்ப ஹார்டாக இருக்குது. ஸோ டேமேஜ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் குறையுது. யூசர் மேனுவல் வந்து காட்டுறேன். ஸோ இவ்வளோ மொத்தத்துக்கு இருக்குது. இதுக்குள்ளே வந்து எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனும் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக மெயினாக பார்க்குற ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பெசல் அப்படிங்கிற ஒரு விஷயம். இந்த வாட்சோட ஹார்ட்வேர் வைஸ் வந்து ஃபிசிக்கலாக நம்ம பெசலை பற்றி பேசுவோம். ஸோ இது வந்து ஆன் ஆகிருக்கு. நான் டைம் எல்லாமே நீங்கள் செட் பண்ணி வச்சுருக்கேன் ஆல்ரெடி. ஸோ இந்த பெசல் அப்படிங்கிறது வந்து இந்த மேலே கருப்பு கலரில் இருக்குல்ல, ஸோ இந்த சுற்றி இருக்கிறத வந்து நம்ம பெசல் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ இப்போ இந்த வாட்சோட பெசலை கழட்டுறதுக்கு வந்து லைட்டாக ஹோல்ட் பண்ணிட்டு நல்லா கொஞ்சம் புஷ் பண்ணிட்டு ஆன்டி கிளாக் வைஸில் வந்து சுற்றுங்க. இப்படி சுற்றினோடனே இது வந்து தனியாக வந்துடும். ஓகேவா? இது பெசல்ஸ் வந்து நிறைய கலர்ஸ் இருக்குது. இப்போ இது நம்ம யூஸ் பண்ணிக்கிறது வந்து பிளாக் கலர். இதில் ஸ்பெஷல் என்னென்னா, இப்போது லெட்ஸி நீங்கள் இந்த வாட்ச் பார்க்குறீங்களே, இந்த வாட்சில் வந்து இந்த இன்டர்ஃபேஸ் இருக்குது. இப்போ இந்த பெசல் நான் பிளாக் கலர் எடுத்துகிட்டு ஒரு சில்வர் கலர் எடுத்து இங்கே வைக்கிறேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இது வந்து சில்வர் கலர் இன்டர்ஃபேஸ்க்கு வந்து மாறிக்கும். அதை அகெயின் நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். பட் இது வந்து ஒரு ஸ்பெஷல் திங்காக வந்து இருக்குது. ஸோ அகெயின் ஃபிக்ஸ் பண்ணுறது வந்து நீங்கள் இந்த இது பார்த்துக்கலாம். இது இந்த இடத்துல ஆரஞ்சு கலரில் இருக்குல்ல, ஸோ அதே மாதிரி இங்கேயும் இருக்கும். ஓகே, ஸோ இதை வந்து நீங்கள் வச்சுட்டு முதல்ல ஆன்டி கிளாக் வைஸில் சுற்றுறோம். இப்போ நீங்கள் கிளாக் வைஸில் வச்சு சுற்றி வந்து லாக் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து இதில் இங்கே பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி பாஸ்வேர்டு வந்து செட் பண்ணியிருக்கேன். நீங்கள் பாஸ்வேர்டு வந்து செட் பண்ணிக்க முடியும். இதை அக்சஸ் பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் ஸ்வைப் பண்ணணும். இப்போ வந்து பாஸ்வேர்ட் நான் வச்சதுனால காட்டுது. நான் வச்ச பாஸ்வேர்ட் போட்டுக்கிறேன் 00 நான் 6 வாட்டி வச்சேன். நீங்கள் கீழேருந்து மேலே ஸ்வைப் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்து உங்களுக்கு காட்டும். இதில் வந்து நீங்கள் டார்ச் லைட் யூஸ் பண்ணலாம், பேட்ரி, அப்புறம் வாட்ச் சவுண்ட் பண்ணுறது, நோட்டிஃபிகேஷன் பற்றி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இருக்குது. இப்போ டார்ச் லைட்டை காட்டுறேன். டார்ச் லைட்டுக்கு வந்து இந்த மாதிரி லைட் வந்து ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த லைட் வந்து நீங்கள் 2 விதமாக கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து பிளிங்க் பண்ணுது, இன்னொன்று வந்து நார்மலாக ஸ்டேட்டிக்காக இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம முதல்ல டெஸ்ட் பண்ணுவோம் இருட்டில் எப்படி இருக்குன்னு. ஓகே, ஒரு இடத்துக்கு வந்து நான் இடத்த வந்து இருட்டாக்கிட்டேன். ஸோ இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இந்த வாட்சோட பிரைட்னஸ் தான் வந்து இருக்குது. டார்ச் லைட் ஓகே. ஸோ ஏறக்குறைய இமேஜ் டார்ச் லைட் வைஸ் வந்து இந்த அளவுக்கு வந்து பிரைட்னஸ் இருக்குது. ஒரு ஆள் பிளிங்க் பண்ணுறது அப்படின்னா இந்த மாதிரி வந்து இருக்குது. நம்ம மேலேருந்து கீழே ஸ்வைப் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் காட்டும். இந்த நோட்டிஃபிகேஷன்ஸ் எங்கேருந்து காட்டும் அப்படின்றத பற்றி சொல்லணும் அப்படின்னா, நம்ம ஃபோனில் வந்து Xiaomiயோட ஒரு ஆப்ஸ் வந்து டெவலப் பண்ணுவோம். இந்த வாட்சில் வந்து எல்லாத்தையும் செட் பண்ணுறதுக்கு சிம்பிளாக சொன்னால் நீங்கள் இதை ப்ளூடூத் வைஸ் வந்து ஃபோன் கூட கனெக்ட் பண்ணிடுவீங்க. அதுலேருந்து தான் உங்களுக்கு டைமர் செட் பண்ணுறதா இருக்கட்டும், அதுக்கப்புறம் நீங்கள் கார்ட்ஸ் எதாவது ஆட் பண்ணுறதா இருக்கட்டும், நோட்டிஃபிகேஷன் எல்லாமே அதுலேருந்து தான் வரும். ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் எதாவது இருக்குது அப்படின்னா கூட நீங்கள் இங்கேயே படிச்சுக்க முடியும். பட் உங்களால் இதில் வந்து ரிப்ளை பண்ண முடியாது, ஜஸ்ட் பார்த்துக்க மட்டும் முடியும். ஆப்ஸ் வைஸ் வந்து நீங்கள் வாட்ஸ்அப் தான் அப்படின்னு இல்லை, நீங்கள் இன்ஸ்டாகிராம் வச்சுனா யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை ஏதாச்சும் மிஸ் கால்ஸ் இருந்தால் இங்கேயே பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து லெஃப்ட்லேருந்து ரைட்டுக்கு வந்து ஸ்வைப் பண்ணி காட்டுறேன். இதில் வந்து அலார்ம் வச்சுக்கலாம், இவன் வச்சுக்கலாம்.
அப்புறம் ஏதாச்சும் சாங்ஸ் வந்து ப்ளே பண்ணுது. இப்போ லெட்ஸ் சே ஸ்பாட்டிஃபைல ஏதாச்சும் ப்ளே பண்ணுறீங்க அப்படின்னா கூட இங்கேருந்து அக்சஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் நெக்ஸ்ட் சாங் வச்சுக்கலாம், ப்ரீவியஸ் வச்சுக்கலாம், இல்லை பாஸ் அண்ட் ரெஸ்யூம் கூட பண்ணிக்கலாம். இந்த இடத்துல வந்து நார்மலாக இந்த மாதிரி கொஸ்டின் ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் மற்ற ரீடிங்ஸ் எல்லாத்தையும் ஷோ பண்ணுது இந்த இடத்துல. மெயினாக வந்து அந்த ஹார்ட் ரேட் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ஷோ பண்ணுது. அதுக்கடுத்து வந்து எவ்வளோ வெதர் அப்புறம் ஸ்டெப்ஸ் நடந்ததை பற்றிலாம் நீங்கள் கூட பார்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் வந்து நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்ட்டு. ஸோ இந்த அகெயின் மெயின் இன்டர்ஃபேஸ் வந்தாச்சு. இப்போ வந்து நீங்கள் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, அதாவது நீங்கள் இந்த பக்கம் ஸ்வைப் பண்ணாலும் சரி, இந்த பக்கம் ஸ்வைப் பண்ணாலும் சரி, சேம் இன்ஃபோ தான் வரும். இந்த பக்கம் ஸ்வைப் பண்ணும்போது கடைசியாக வரது வந்து இந்த பக்கம் வந்து முன்னுக்கு வந்துடும். நெக்ஸ்ட் வந்து ஆப்ஸை பற்றி பார்ப்போம். ஆப்ஸ் அக்சஸ் பண்ணோன்னா இந்த பட்டன் வந்து கிளிக் பண்ணணும். இந்த ஆப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்மூத்தாக இருக்குது. இந்த ஸ்க்ரீனை வந்து நம்ம ஸ்வைப் பண்ணும்போது ஸோ இதில் வந்து நிறைய ஆப்ஸ் இருக்குது. இப்போது நீங்கள் ஸ்போர்ட்ஸ் வைஸ் யூஸ் பண்ணுறதுக்கு வந்து நிறைய எக்கச்சக்கமான ஸ்போர்ட்ஸ் மோட் இருக்குது. அதை பற்றி பார்ப்போம். அண்ட் இதில் ஒரு முக்கியமான எனக்கு ஒரு டிசப்பாயின்ட்மெண்ட் விஷயம் என்ன அப்படின்னா, இந்த Xiaomi வாட்சில் வந்து அலெக்ஸா அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. பட் இப்போ நான் கரண்டாக இருக்க கண்ட்ரி வந்து மலேசியாவில் வந்து அலெக்ஸா அப்படின்றத வந்து சப்போர்ட் பண்ணலை. அதனால் என்னால் அலெக்ஸா ஆப்ஷனை வந்து யூஸ் பண்ண முடியல. இந்த அலெக்ஸா ஆப்ஷன் யூஸ் பண்ணுறதுக்கு எதாவது அல்டர்னேட்டிவ் இருக்கா அப்படின்றத பற்றி நம்ம பார்ப்போம். இதோட ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் கார்ட்ஸ் கூட ஆட் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். இந்த ஆப்ஷன் தன்னோடனே ஆட் கார்ட்ஸ் இந்த ஆப் அப்படின்னு வந்து காட்டும். அந்த ஆப்ஸில் வந்து நீங்கள் செட் பண்ணிக்கலாம். என்ன பிரச்சனைனா, இதுவுமே வந்து மலேசியாவில் வந்து சப்போர்ட் பண்ணல. இந்த கார்ட்ஸ் எப்படி யூஸ் பண்ணுவீங்கன்னா, லெட்ஸே நீங்கள் வந்து வாட்சில் வந்து செட் பண்ணிட்டீங்க, எங்கேயாவது பே பண்ண போகிறீங்க. யூஸ்வலி பேங்க் கார்ட்ஸ் வந்து நம்ம வேவ் யூஸ் பண்ணி டச் பண்ணி பே பண்ணலாம். அதேமாதிரி இந்த வாட்சில் அந்த கார்ட்ஸ் எடுத்துகிட்டு நீங்கள் இதை அந்த ஒரு ஸ்கேனர் இருக்குன்னா இதை டச் பண்ணிங்கனாலே போதும், இந்த இடத்த பே பண்ணிக்கும். உங்கள் கார்ட்லேருந்து வந்து காசு வெட்டிக்கும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு இதில் பார்க்கணுன்னா இந்த வாய்ஸ் ரெக்கார்டர் அந்த மாதிரி விஷயம் இருக்குது. இதில் ஒரு இன்னொரு பெஸ்ட்டான விஷயம் என்னென்னா, இந்த கேமரா அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த கேமரா ஆப்ஷன் என்னென்னா, நீங்கள் ஆப்பிள் வாட்சில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்க்ரீனே காட்டும். இது வந்து எப்படின்னா ஒரு ரிமோட் கண்ட்ரோலர் மாதிரி வேலை செய்யும். இப்போ நீங்கள் செல்ஃபி எடுக்க போகிறீங்க வச்சுக்கோமே. ஸோ நீங்கள் செல்ஃபி எடுக்கும்போது இந்த கேமரா பட்டன் யூஸ் பண்ணியே நீங்கள் தட்டிக்கலாம். இப்போ நான் தட்டினா வீடியோ வந்து பாஸ் ஆயிரும். ஸோ நான் தட்டி காட்ட முடியாது. யூஸ்வலி கேமராவில் வந்து நீங்கள் இந்த பட்டன் தட்டும்போது வந்து அது ஃபோட்டோ வந்து கிளிக் பண்ணிக்கும். ஸோ இது வந்து நீங்கள் ஒரு ரிமோட் பட்டனை வந்து யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு நீங்கள் ப்ரௌசர் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். யாராச்சும் கால் பண்ணால் இந்த இடத்துல போய்ட்டு நீங்கள் கால்ஸ் வந்து தட்டி போட்டுக்கலாம். இப்போ இந்தமாதிரி நம்பர் தட்டிட்டு இங்கே நீங்கள் நம்பர்ஸ் வந்து கிளிக் பண்ணிக்க முடியும். மியூசிக் ஆப் அந்த மாதிரிலாம் கூட இருக்குது. இந்த மியூசிக் ஆப்பில் வந்து நீங்கள் ஃபோன் கூட கனெக்ட் பண்ணியிருக்கும்போது இதை வச்சு அக்சஸ் பண்ணிக்க முடியும். மியூசிக் சோர்ஸ் அந்த மாதிரி, அப்புறம் இயர்ஃபோனாக அந்த மாதிரி விஷயங்களை வந்து கனெக்ட் பண்ணி நம்ம அக்சஸ் பண்ணிக்க முடியும். இந்த வாட்ச் இந்த மாதிரி வந்தோடனே இந்த பக்கம் வந்து 2 பட்டன் இருக்குது. நான் மேலே தட்டினேன், இப்போ கீழே தட்டி காட்டுறேன். ஸோ கீழே தட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி மோட்ஸ் வந்து நிறைய காட்டும். நீங்கள் ஸ்விம் பண்ணுறீங்களா, இல்லை வாட்டர் ஸ்போர்ட்ஸா, அவுட்டோர் ஆக்டிவிட்டியா, ட்ரெயினிங்கா, டான்ஸா, எக்கச்சக்கமான இது வந்து இருக்கும். ஓகேங்களா. ஆல்மோஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 3 இது இருக்குது, இங்கே ஒரு 5 இருக்குது, 14, 11 இதுமாதிரி சொல்லி நிறைய இது இருக்குது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து அவுட்டோர் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்றத சூஸ் பண்ணிக்கிறேன். இந்த அவுட்டோர் ஆக்டிவிட்டீஸ்லேயே ட்ராக்கிங், ட்ரெயின் ரன் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இதுக்குள்ளே இருக்குது. உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் சூஸ் பண்ணி வந்து வச்சுக்கலாம். இப்போ நான் வந்து ட்ரெக்கிங் அப்படின்னு தட்ட வச்சுக்கோமே. நீங்கள் ட்ரெக்கிங் தட்டிட்டு கோ அப்படின்னு தட்டிங்கன்னா இந்த ஜிஎன்எஸ்எஸ்ன்னு இருக்குல்ல, இது வந்து ஒரு ஜிபிஎஸ் மாதிரி உங்கள் லொக்கேஷன் வந்து ட்ராக் பண்ணும். அண்ட் கோ தட்டிங்கன்னா இது வந்து ஹார்ட் ரேட் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து காட்டும். அதுக்கப்புறம் உங்களோட கோல் கூட நீங்கள் செட் பண்ணிக்கலாம், ரிமைண்டர் கூட வந்து வச்சுக்கலாம். ஓகே. ஸோ இப்போ வந்து நான் ஆப்ஸை பற்றி காட்டுறேன். இதுதான் வந்து Xiaomiயோட ஆப்ஸு. இந்த ஆப்ஸில் வந்து மெயினாக இந்த மேலே வந்து கலோரிஸ், ஸ்டெப்ஸு, டைம் அந்த மாதிரி விஷயங்கள் காட்டுது. கீழே வந்துட்டு நீங்கள் காம்படிஷன் அந்த மாதிரி வந்து செட் பண்ணிக்கலாம். இருக்குன்னா நீங்கள் இன்வைட் அக்செப்ட் பண்ணுறீங்க, இல்லை இன்வைட் பண்ணுறீங்க அந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஒர்க் அவுட்டோட டீஸ் எல்லாமே காட்டுது. நீங்கள் தூங்குகிற டாட்டா அந்த மாதிரிலாம் கூட காட்டும். பட் என்னென்னா நீங்கள் தூங்கும்போது வாட்ச் வந்து வேர் பண்ணிட்டு தூங்கணும். அதுக்கப்புறம் ஹார்ட் ரேட் காட்டும், ஸ்டெப்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து இந்த மாதிரி வரிசலாக கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே வந்து இருக்கும். நீங்கள் நிறைய நேரம் வந்து வேர் பண்ணிங்க அப்படின்னா தான் உங்களால் இதை ஃபுல்லாக வந்து ஃபுல் ரிசல்ட் வந்து கிடைக்கும் அனலைஸ் பண்ணி. அதுக்கப்புறம் வந்து கீழே வந்து ஒர்க் அவுட் அப்படின்னு இருக்கும். இந்த ஒர்க் அவுட் தான் வந்து நம்மளை சொன்னல அந்த ஜிஎன்எஸ்எஸ், அதாவது ஆல்மோஸ்ட் ஜிபிஎஸ் மாதிரி சொன்னல. ஸோ அது வந்து லொக்கேஷன் வந்து இப்போ ஆஃபில் இருக்குது. அதில் ஆன் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து இப்போ நீங்கள் எங்கே போகிறீங்க வரீங்க அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் இதில் காட்டும். டிஸ்டன்ஸ் வந்து இந்த இடத்துல காட்டும். அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு வீக்லி எவ்வளோ ஓடிக்கிங்க, மந்த்லி இல்லை இயர்லி அந்த மாதிரி வந்து மொத்தமாக எவ்வளோ ஓடிக்கிங்க அந்த மாதிரி விஷயம் டாட்டாவெல்லாம் கூட பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ப்ரொஃபைல் காட்டிடுறேன். ப்ரொஃபைலில் வந்து இந்த மாதிரி பேசிக்கான ஒரு ஆப்ஸில் என்னென்ன இருக்குமோ அதுதான். தேர்ட் பார்ட்டி டாட்டா அப்படின்ற மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க. ஃபீட்பேக், டிவைஸ் பெர்மிஷன், ஆப் பெர்மிஷன் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. தேர்ட் பார்ட்டி டாட்டா மட்டும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். என்னென்னா இப்போ நீங்கள் ஒரு ஃபிட்னஸ்
இதுக்காக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்றப்ப இந்த கூகுள் ஃபீட் அந்த மாதிரி இதில் உங்கள் டாட்டாஸ்லாம் இருக்கலாம். ஸோ அதையுமே கூட வந்து இது கூட இன்டெகிரேட் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட்டு டிவைஸ்க்குள்ளே போயிடலாம். டிவைஸ் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் மெயினாக இந்த வாட்சோட எல்லா ஃபங்க்ஷனுமே வந்து இங்கே தான் இருக்க போகுது. இந்த இடத்துல வந்து சிங்க் அப்படின்றது வந்து நீங்கள் அகெயின் கிளிக் பண்ணிக்கலாம். அது அகெயின் சிங்க் பண்ணிக்கலாம், அது பண்ணலாம் கூட பிரச்சனை இல்லை. நெக்ஸ்ட் வந்து ஆப் நோட்டிஃபிகேஷன் வந்து ஆஃப் அப்படின்றது நீங்கள் வேணால் ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணும்போது வந்து உங்களுக்கு பெர்மிஷன் கேட்கும், எந்தெந்த ஆப்ஸ் வந்து அக்சஸ் பண்ணணும் அப்படின்றது கேட்கும், இங்கே சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு வாட்ஸ்அப் வேணும் அப்படின்னா வாட்ஸ்அப்பை சூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி. அடுத்து இன்கமிங் கால்ஸ் அது எல்லாத்தையும் நீங்கள் செட் பண்ணிக்கிறது தான் Xiaomi Payல தான் வந்து நீங்கள் கார்டு வந்து ஆட் பண்ணுவீங்க. ஸோ இது வந்து வாட்ச் வந்து வேர் பண்ணுங்க சொல்லுது, எனக்கு வராது மலேசியாவில், ஸோ நான் அதை காட்ட முடியாது. நெக்ஸ்ட் வந்து மியூசிக், அலாம் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இருக்குது. டாஸ்க் ரிமைண்டர் கூட நீங்கள் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி மற்ற விஷயங்கள் எல்லாமே இருக்குது. விஜெட்ஸில் வந்து நீங்கள் எது வேணாலும் உங்களுக்கு காட்டணும் அப்படின்றத கூட செட் பண்ணிக்க முடியும். இப்போது இந்த இடத்துல வந்து நான் வாட்சோட இன்டர்ஃபேஸ் எப்படி செட் பண்ணுறதுன்னு காட்டுறேன். இப்போ இதுதான் வாட்சோட இன்டர்ஃபேஸ். நான் ஒரிஜினலாக வச்சுருந்த இது வந்துட்டு லோக்கல் போய்ட்டு இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் வந்து நான் இந்த ஒன்றாவதாக இருக்கு இல்லையா, இதை வந்து நான் வச்சுருந்தேன். இப்போ வந்து நீங்கள் எதாவது மாற்ற போகிறீங்க அப்படின்னா இதில் சூஸ் பண்ணிக்க வேண்டியது தான் உங்களுக்கு எந்த மாதிரி வேணும் அப்படின்ட்டு. ஸோ இங்கே ஆன்லைன் தட்டிட்டு இங்கே இன்னும் நிறைய ஆப்ஷன் இருக்கும். நான் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி காட்டுறேன். இப்போ லெட்ஸே இதில் ஏதாச்சும் ஒன்று சூஸ் பண்ணுறேன். சூஸ் பண்ணேன்னா அங்கே இங்கே சூஸ் பண்ண கையோடு அங்கே மாறிடும். ஓகே, ஸோ நான் வந்து இதை சூஸ் பண்ணுறேன். சூஸ் பண்ணிட்டு இதில் கலர்ஸ் சூஸ் பண்ணிக்கலாம். நான் இந்த கலர் சூஸ் பண்ணிட்டு அப்ளை அப்படின்னு தட்டுறேன். இன்ஸ்டாலிங் அப்டேட் அப்படின்னு வந்து வரும். ஓகே, அப்ளைட் சக்ஸஸ்ஃபுல்லி காட்டுது. இப்போ நான் வந்து வாட்சை காட்டுறேன். ஓகே, வாட்ச் வந்து கையில் எடுத்துக்கிட்டேன். இப்போ தான் நான் ஆன் பண்ணுறேன். ஸோ நம்மளை செட் பண்ண இன்டர்ஃபேஸ் வந்து இங்கே வந்துடும். இப்போ நான் இந்த வாட்சை எப்படி சார்ஜ் பண்ணுறது அப்படின்றத காட்டிடுறேன். ஸோ அதுக்கு அவங்க கொடுத்துருக்க அடாப்டர் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து நம்ம ஒரு சார்ஜர் அடாப்டர் கூட கனெக்ட் பண்ணோம். ஸோ நான் கனெக்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இந்த 2 பின்ஸில் தான் வந்து வாட்ச் வைக்கிறேன். வாட்சில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இருக்குது. ஸோ நான் திருப்பிட்டு மேலே வைக்கிறேன். ஸோ இப்போ வந்து இப்போ சார்ஜ் ஆகுது, 81% இருக்குதுன்னு காட்டுது. சோஃபா நான் 2 days யூஸ் பண்ணதில் வந்து நான் இன்றைக்கி 100% வந்து சார்ஜ் பண்ணேன். நான் 2 days யூஸ் பண்ணி எனக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 19% வந்து குறைஞ்சிருக்கு. ஓவராலாக சார்ஜர் வந்து ரொம்ப சூப்பராகவே தாங்குது. நான் இது 24 hours திறந்துருக்க மாதிரிலாம் செய்யலை. இந்த வாட்சில் இன்னொரு பெஸ்ட் திங் என்ன அப்படின்னா, இப்போ வாட்ச் இருக்குல்ல, ஸோ வாட்ச் வந்து நீங்கள் நார்மலாக இருக்கப்போ அது இந்த மாதிரி பிளாங்க் ஆயிரும். நீங்கள் அகெயின் வாட்ச் பக்கம் அப்படி திருப்பும் போது இது வந்து ஸ்க்ரீனில் வந்து டைம் காட்ட ஆரம்பிச்சிடும். ஸோ இது பவர் சேவ் பண்ணுறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஸோ இவ்வளோ தான் Xiaomi Watch S3யோட ரிவ்யூ. பர்சனலாக இந்த வாட்சை நீங்கள் வாங்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு ஒருவேளை உங்கள் ரீஜனை ஃபர்ஸ்ட் செக் பண்ணுங்கள். உங்களுக்கு NFC, Alexa இந்த மாதிரி ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறீங்கன்னா இந்த வாட்ச் நீங்கள் அதுக்காக மட்டும் யூஸ் பண்ண போகிறீங்கன்னா கண்டிப்பாக இது வாங்குறது வந்து கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான். ஏன்னா அவங்க எப்போ அப்டேட் கொடுப்பாங்க, எப்போ சப்போர்ட் பண்ணுவோம், அது எதுவுமே நமக்கு தெரியாது. அப்பார்ட் ஃப்ரம் தட் இது உண்மையிலேயே நல்ல வாட்சாக இருக்குது. இந்த இடத்துல வந்து இந்த ஸ்ட்ரைப்லாம் கூட வந்து நம்மளே மாற்றிக்க முடியும். பின்னாடி பார்த்திங்கன்னா தெரியும், ஒரு சின்ன லாக் மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த லாக்ஸ் எல்லாத்தையும் திறந்து நம்மளே மாற்றிக்கலாம். இது ஆல்மோஸ்ட் இப்போ எல்லா வாட்ச்லேயும் வந்துருச்சு. அதுக்கப்புறம் இங்கே பின்னாடி சென்சர்ஸ் இருக்குது. அவ்வளோதான். மற்றபடி இந்த பில்டின் குவாலிட்டி வந்து சூப்பராக இருக்குது. இதை தொட்டு பார்க்கும்போது ரொம்ப சாலிட்டாக இருக்குது. இந்த ஸ்ட்ரிப்ஸ்லாம் கூட வந்து ரொம்ப ப்ரீமியமாக இருக்குது. ஸோ அதர்வைஸ் இந்த டச் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இது ரொம்ப வந்து லேகாக இருக்குது அந்த மாதிரி சொல்ல முடியாது. தட்டுறது வந்து அக்யூரேட்டாக இருக்குது. இப்போது நான் 0, 5, 7, 4 அந்த மாதிரி தட்டுறேன்னா நம்பர்ஸ் வந்து மிஸ் ஆகலை. இஃப் தோ இந்த ஸ்க்ரீன் சின்னதாக இருந்தாலும் நம்ம தட்டுற நம்பர் வந்து கரெக்டாக வந்து தட்ட முடியுது. ஓகேங்களா? ஸோ ஓவராலாக இந்த வாட்ச் வந்து பெஸ்ட் வாட்ச். ஒரு பட்ஜெட்டில் நீங்கள் வாங்க போகிறீங்கன்னா இது வாங்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.